எம்மா நேராவது எல்லாரும் தாமத்தோட வாங்க. எம்மா நம்ம வீட்ல சின்ன ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு சேலைய கட்டிட்டு வாங்கல. கடமை வந்துட்டான்னு நினைக்க. எல்லாம் வாங்க சீக்கிரம். ஐயா குமாரே என்னையா கீழ உட்கார்ந்துட்ட? இருக்கட்டுமா இது போதும். இப்பதான் வயல்ல இருந்து வரியா? ஆமாமா கீழ இருந்ததா இந்த மாதிரி இருக்கும். எம்மா நல்ல விசாரிச்சுலா காதா மாதிரி முழுசா கலந்து சமைச்சிருக்கல அப்படி சொல்லி விட்டுருக்கா. நம்ம வேலையை பாப்போம். பாத்து வானே. சரிங்கக்கா. உனக்கு ஒண்ணு இல்லையா, நீ சீக்கிரம் சரியாயிருவ. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்ச அன்னைக்கு தான்டா இருக்குது. என் பிள்ளை இந்த கதிக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்களே. குமாரி யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் தெரியும். ஆனா இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்ல மாட்டோம். அப்ப நான் இருக்கேன்டா, கவலைப்படாத. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் அப்பா இருக்கேன்டா, அப்பா இருக்கேன். நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். சரிங்கப்பா. ஏமா மீனாக்குட்டி தரேன் அப்படியே உட்காராயமா. ஆமா ஆதிரா கிளம்பிட்டல அப்படி? கிளம்பிட்டு இருக்காத்த. ஐயோ 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 எனக்கு அப்பனே அப்படி கட்டி சிரிச்சிட்டே கிடக்க. அப்படி இல்ல, கவிதையில மூழ்கி போய் இருக்கா, விட்டு தள்ளே. ஆதிராக்கு மேக்கப் பண்ணி விட்டது யாரு? நானா? ஐயோ ஐயோ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். அவ கஷ்டப்பட்டு மேக்கப் பண்ணிருக்கா. மேக்கப் எல்லாம் இந்த குறை இல்ல. இல்ல ஆதிராக்கு என்னதான் நம்ம நாட்டு முறைப்படி மேக்கப் பண்ணாலும் அவ அந்த நாட்டுக்காரி தாங்க காட்டி கொடுக்க பாரு. உனக்கு எவ்வளவு கொசர் இருக்கணும் மட்டி. உண்மை சொன்னேன். முகத்துக்கு நேரா சொல்லதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த சிட்ட ஒண்ணு பாரட்டலாம் மட்டி. சரி சரி எல்லாரும் கிளம்புங்க, நான் கவிதை சொல்லட்டாமா? அதுக்கு காதலிக்கணும்னு சொன்ன. அதான் வீட்டுக்குள்ளே இருந்தா கவிதை வராது, 4 இடத்துக்கு போனாதான் கவிதை வரும். நீ எந்த அர்த்தத்துல சொல்லிக்கிட்டு இருக்க? எதை வேணாலும் கண்டுபிடிச்சிருக்காள்வல. வம்ப விலை கொடுத்து வாங்கிறாள. இவா ஒருத்தி. என்ன அர்த்தத்தை சொன்னேன்? இயற்கை காட்சியெல்லாம் பார்த்தாதானே காதல் வரும், அப்படி சொல்ல வந்தேன். இவா ஒருத்தி. மோசம் பிடிக்கிற நான் கொஞ்சம் பார்த்தா தெரியாது. கண்டுபிடிச்சிட்டியா? உன் கூட இருக்க நாட்டி கண்டுபிடிக்காம இருப்பா நாட்டி. அப்படியே 4 இடத்துக்கு போயிட்டு கவிதை எழுதிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்க. நான் எப்படியாவது இந்த கவிதை போட்டு செவிக்கணும் மட்டி. அதுக்கு காதல் வரணும். நீ நடத்திட்டி. நீ நல்லா அதுக்கு உற்சாகப்படுத்து. அவ ஏதாவது வம்ப இழுத்துட்டு வரட்டோ, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஆதிரா அந்த சேலைய கொஞ்சம் இழுத்து விடுமா? கொசர பத்தியா? ஐயோ எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குதே. நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? அவங்க அம்மைக்கு தான டென்ஷன் வரணும். ஆண்டி ஏன் அதுவா வருது, விட்டு தள்ளு. காதம்பரி இப்ப என்ன பிளான் போட்டிருப்பா நமக்கு தெரியாது. சபையில கூட்டு வச்சு நம்மள கேவலப்படுத்தணும், நம்ம மாமியார கேவலப்படுத்தணும். அதான் அவ பிளான். அது இந்த மீனா இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப பதட்டத்துல எப்படி வந்துட்டு இருப்பா பாரு. கவலைப்படாத ஆதிரா, உனக்கும் தரனுக்கும் கல்யாணம் நிச்சயம். காதம்பரி என்னடி பிளான் போட்டிருப்பா? அவளுக்கு பெருசாலாம் ஒண்ணு இருக்காது. நம்ம மாமியாரி நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தணும், வேற ஒண்ணு இருக்காது. அட்டி நம்ம அத்தை மட்டும் கேவலப்பட விடவே கூடாது. அதுக்கு தானே நான் மதன நேத்து எல்லாம் பிளான போட்டு வச்சிருக்கோம். நீங்க ஒண்ணு டென்ஷன் எடுக்க வேண்டாம். அதான் ஒண்ணா சுத்திட்டு அலைஞ்சிலோ. ஒண்ணு இல்ல, அவ பிளான போட்டா அதை முறி அடிக்கணும். அவ்வளவுதான் எங்க பிளான். புரியல. இந்த கல்யாணத்தை நடத்த கூடாதுன்னு நினைச்சானா நடத்தி வைப்போம், நடக்கணும்னு நினைச்சா நடத்த விட மாட்டோம். இதான். ஓ, அவ எதை நினைச்சாலும் ஆப்போசிட்டா பண்றது. ஆமா, அவ என்ன பிளானோட வர நமக்கு எப்படி தெரியும்? தடுத்துருவோம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்ப இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா? அத அவ பேசுற பேச்ச போட்டு நாங்க முடிவு பண்ணிக்கிடுவோம். நீ எதை கவிதை எழுத போறேன்னு? அது ஒரு பக்கம் நடக்கும். நீங்களே நிச்சயதார்த்தம் நடத்த போங்க, நான் வாரேன். எனக்கு ஒரே பதட்டமா இருக்குது. நல்லபடியா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்ல? நாங்க எடுத்திருக்கோம், அதெல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. ஆமா, தமிழ் நல்லபடியா நடத்திப்போமா, கவலைப்படாத. உனக்கு அவகிட்ட வம்பிழுக்காம இருக்கவே முடியாதட்டி. என்னமோ பெருசா செஞ்சு சாதிக்கிற மாதிரியே பேசுதா. இவளை வச்சு டம்மி மிஸ்க்கு பிரயோஜனம் கிடையாது. நான் இப்படி பார்த்தா இவதான் ஹீரோயினி, ஒண்ணும் கிடையாது. கேவலப்படுத்திட்டி என்ன எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு படுத்திக்க. எவ்வளவு படுத்தினாலும் நீ திருந்த மாட்டிக்கிய. ஐயோ சும்மா இருட்டி. என்ன கேவலமாட்டி படுத்துற. ஊல கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டல்ல. சரி, இதுக்கப்புறம் நாங்க நல்லா இருக்காதே, நான் கிளம்புறேன். எம்மா தமிழே, சம்பகவல்லி, இந்த வீட்டுல நீ கவனிச்சிருக்கியா? என்ன? இந்த வீட்ல முக்காவாசி வேலையை முடிக்கிறது நான்தான். சரி, ஆனா நம்ம மாமியார கவனிச்சிருக்கியா? எந்த ஒரு சம்பவத்தை தானும் முத எடுத்தோன்னு கூப்பிடுறத பாரு, எம்மா தமிழே அப்படின்னு கூப்பிடுவேன். ஆனா அதை முடிக்கிறது நானாதான் இருக்கும். நல்லா உத்து கவனிச்சு பாரு. ஆனா முத சொல்லி கூப்பிடுறது என்னமோ அவ்வளவுதான். ஆமாட்டி, நீ எதுவுமே கிடையாது பத்தியா? நேரம் பத்தி கேவலப்படுத்துதியோ? இல்ல, சொல்லி காட்டினேன். ரெண்டு ஒண்ணுதான் மட்டி. இவ கூட்டு போவான். அங்க சம்பவம் நடக்கும் போது இவ பின்னாடிதான் நிப்பா. முன்னாடி நிக்கிறது என்னமோ நாமதான். சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடி வருவா. அத அப்படி பண்ணிக்க கூடாது. அத
ஆமாட்டி ஆமாட்டி. பாரு அண்ணா கூடக்கு நீங்க புதண்டி இல்ல கேவலப்படுத்துறதுக்கு. உண்மை சொன்னாலும் கோபப்படுதா, போய் சொன்னாலும் சந்தோஷப்படுறா. நான் என்னத்தான் செய்ய? நீ வாயை மூடிக்கிட்டு போ. ஆனா உங்க 2 பேருக்கு நல்லா நான் மாட்டிக்கிட்டு முழிக்காம பாரு. ஐயோ நீங்க சண்டை போட்டலாம் போதும் வாங்க. தருண கல்யாணம் பண்ணதுக்கு அவ்வளவு ஆர்வம். அங்க அவ அம்மாக்காரி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? பாரு அம்மா புத்தி தெரியாம இவ வேற கொணட்டிட்டு கிடக்கா. அவ அம்மா கல்யாணத்துக்கு பிளான போட்டிருக்காளோ இல்ல கருவாதிக்கு பிளான போட்டிருக்காளோ யாருக்கு தெரியும்? அது தெரியாம இது வேற. நீ ஏதோ கவிதை எழுத போறேன்னு சொன்ன. அதான் இன்னும் ஒண்ணு செட் ஆகலையே. சதீஷ் பாரு மறுபடியும் சோக கதை எழுதுக்கு எனக்கு பிளான கொடுக்க கூடாது. கரெக்டா கவிதை எழுதுவேன். நான் தான் ஜெயிப்பேன். நிச்சயமா எனக்கு காதல் வரும் பாரு. நிச்சயமா நீ சொன்னதை செஞ்சிருவாட்டி. சீக்கிரம் வாங்க. சரி ஆதிரா வா. ஐயோ அத்தை எனக்கு வெக்கமா இருக்க. எப்படி ஒரு அதிர்ச்சி கொடுக்க பாரு. அவன் நெஞ்சிலே கடந்தா இப்ப வெக்கமா இருக்க. அத்தி நோட் பண்ணி வச்சுக்கட்டி. இதான் மட்டும் காதலி. என்னதான் அவன் நெஞ்சிலே கடந்தாலும் கல்யாணம்னு வரும்போது அவளுக்கு வெக்கமா இருக்கு இல்லையா? ஓ இது லவ்வா. எனக்கு ஒரு சந்தேகம். இது ஏன் எனக்கு வரலன்னு கேப்ப அப்படிதானே? கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டடி. உனக்கு தான் காதலே வரலையேட்டி. முடிஞ்சு போட வச்ச தலை நீ பேசக்கூடாது. ஒழுங்கா வா. நிறைய பேருக்கு இங்க அப்படிதான். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளை கையில இருக்கும். அதுக்காக அழிச்சிட்டு முதல்ல தான் வர முடியும். நான் அழிச்சிட்டு முதல்ல வர போறேன். இவ வந்தாலும் வந்துருவா. நாம கிளம்புவோம். எனக்கும் இந்த வெக்கம் வந்தே ஆவணும். சதீஷே அவ அப்பமே மயக்கம் போட்டு விழுந்துட்டாவ. இன்னும் உசுரோட இருக்காளே. அது வரைக்கும் புண்ணியம். ஐயா அத்தை உங்க மூடில சட்டை பேர வச்சுக்கிடுங்களே. நீங்க தான் காலம் காலமா போட்டுட்டு இருக்கீல. என்னையும் கொஞ்சம் கவனிங்க. உன்னத காலில இருந்து பட்டுட்டு இருக்கமே. பட்டுட்டால நான் இப்படி தானே இருக்கேன். அது உங்க ஊர் ராசி. என்னமா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. எங்க நம்ம தலக்க தானே இருக்குது. ஏமா ஆதிரா உங்க அம்மாக்கு ஒரு போனை போட்டு பாரு. அப்பமே அடிச்சேன் பாட்டி. அம்மா கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. 5 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க பாட்டி. அதான் 5 நிமிஷத்துல வாரேன்னு சொல்லிருக்கலாமே. என்ன தாண்டி நீ எப்படி கவிதை எழுத போறேன்னு நானும் பாக்குறேன். என்னதான் காவலுக்கு இருந்தா மட்டும் இவனே எஸ்கேப் ஆகாம இருக்க போறா. அதானே அழுதுருவேன். அழுத மட்டும் கால்ல விழுந்து கதறினாலும் இந்த திருப்ப நான் மன இறங்க மாட்டேன். நான் கவிதை எழுதி ஆகணும். நான் உனக்கு சூப்பர் கவிதை எழுதி தரேன். அதால உசுறு இருக்காதானே. செத்ததெல்லாம் வாசிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. மீனா நோ நான் காதலிச்சே ஆகணும். எப்படி இருக்கு? இதையவே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும் நல்லது நல்லது. நல்லதா? அதெல்லாம் நான் உன்னை விட மாட்டேன். அவ காத்து புகாதத்திலே நுழைஞ்சிருவா. இவரு வேற காமெடி பண்ணிக்கிட்டு. எனக்கு என்னமோ காதாம்பரி நம்மளை ஏமாத்துறான்னு தோணுது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கதான் செய்யுது. ஒருவேளை பந்தலெல்லாம் போட சொல்லி ஊர்க்காரங்களா கூட்டு வந்ததுக்கு அப்புறம் அசிங்கப்படுத்தலாம் இப்படி பண்ணிருப்பாளோ? வாய்ப்பு இருக்குமா? சாயங்காலம் 6 மணிக்குன்னு சொன்னாலும் சொல்லலையா? 7 மணி ஆகுது இன்னும் வரல. பக்கத்து தெருல தானே இருக்கா. அவ திடீர்னு இன்னைக்கே வச்ச ஆகணும்னு சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் தான். அவ சொல்லுக்கு நம்ம ஆடி இருக்க கூடாது. இன்னொரு நாள் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்கணும். சரி ஆட விட்டு வேடிக்கை பார்ப்போம். எது வரைக்கும் ஆடுறான்னு பார்க்கலாம். இன்னைக்கு மட்டும் நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தணும். அவ ஏதாவது பண்ணணும். அடுத்த உசுரோட இருக்க முடியாது. மணி கடந்துட்டே போது ஊராட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ண? சித்தப்பா என்ன ஆச்சுதே? ஒண்ணு இல்லடா. நீர் உங்க அம்மாக்கு போன் அடிச்சியா? அக்கா எவ்வளவு நேரம் அப்படி அமைதியா இருக்குது? என்ன ஒருத்தரே காணோம்? வந்துருவா 7 மணி ஆகுதுல. கொஞ்சம் முன்ன பின்ன ஆவமா இருக்கும். ஆதிரா ஏன் அம்மி இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. எனக்கு கிளம்பி இருக்க சொன்னாங்களே. தினேஷ் உள்ள 2 மாலை எங்கத்துமே உட்கார வச்சாச்சு. இதுக்கப்புறம் எந்திக்க வச்சா நல்லவா இருக்கும். எதுக்கு எந்திக்க வைக்கணுங்க? எதுக்கு எந்திக்க வைக்கணும்? அவ அப்படி பிளான போட்டா நாம இப்படி பிளான போடுவோம். கரெக்ட்டா கட்டி வைங்க. கரெக்ட்டா சொன்ன மீனா. அதான் சரி. அவன் நிச்சயதார்த்தம் தான் நடக்கணும்னு நினைச்சா நம்ம கல்யாணத்தையே முடிச்சிருவான். எவ்வளவு கொழுப்பு இந்த காலமரிக்கு. எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டு இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கா. உத்தம ராசா. ஐயோ அக்கான்னு கொடை பிடிச்சியல. அவங்க அக்கா ஒரு எட்டு பாத்துட்டு வரது. வந்துருவா. டேய் இன்னுமாடா வந்துருவான்னு நம்பிட்டு இருக்க. டைவர்ஸ்னா என்ன வாய் பழக்கியா? உங்களுக்கு எனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த அக்காவை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கியே. இவரு திருந்தவே மாட்டாரு. யாராவது காதம்பரிக்கு போன் அடிங்கம்மா. நான் அடிக்கேன். போவாது. அது எப்படி போவும்? ஆமாத்தே போன் போக மாட்டேங்குதே. காதம்பரி
என்ன குட்ட சவமானப்படுத்தனே பண்ணிட்டு இருக்கேனே. எதுக்கு நாம அவமானமா நினைக்கிறோம்? ரெண்டு பிள்ளைகளுக்கும் தாலி கட்டி வைங்க. இருங்க கொஞ்சம் பொறுமையா யோசிப்போம். அம்மா கிஷோரும் தெருமணிங்க ஆதிரா விட்டு தான் போயிருக்கானே. அவன் அப்பமே போயிட்டாலும் என்ன வரக்கானோ? மறுபடி கூட்டிட்டு வரேன்னு போனா அவனையும் காணோம். கிஷோருக்கு போன் அடிங்க பாப்பா. சரிங்க தா. அவனே எடுக்க மாட்டேங்கறானே. என்னதான் நடக்குது? அவ நிச்சயதார்த்தம் தான சொன்னா? ஆமா. எல்லாரையும் 6 மணிக்கு கூப்பிட்டு வச்சிருங்க. நாங்க வந்து தட்ட மாத்திக்கிறதுன்னு சொன்னாலா சொல்லலையா? அவ என்ன உத்தம புத்திரியா? அவ பேச்ச கேட்டு நீங்களே ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் தான் சொன்னேனே பேசாம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டு விடுங்கனே. கேட்க மாட்டேங்க. இப்பவும் ஒண்ணும் குறைஞ்சு போகல. ரெண்டு பேரும் மாயம் கத்துமா தான் இருக்காவ. தாலி கட்ட வைங்க. நாளைக்கு போலீஸ் கேஸ் அலைய முடியுமா என்ன? சும்மா இருமீனா. பாத்துக்கலாம் தமிழே. அதுக்காக இப்படியா? சின்ன செசுக்கு 2 வரையும் மாலையும் கழுத்துமா நீங்க 2 தான் புருஷன் பண்ணி சொல்லி ஆசை காட்டிட்டு இப்படி பண்ணுனா? அத பெத்தா நினைக்கலையே. மம்மி என்ன ஏமாத்துறாங்களா? மம்மி என்ன ஏமாத்தவா செஞ்சாங்க? இவன் இன்னும் நம்பி போறாங்க. வாய்ப்பே இல்ல. சரி நான் காதலிச்சு கவிதை எழுத போறேன். நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. நான் அனுப்ப மாட்டேன். உங்க பெர்மிஷன் எனக்கு வேண்டாம். நான் அவனை உசுகுசுல காதலிக்கேன். சும்மா கடை. அப்படியா? ஆமா. சரி உங்க அக்கா செஞ்சது சரியா தப்பா? ஐயோ மடக்குறாளே. வராது. என்னது? ஆன்சர். எனக்கும் காதல் வராது. இல்ல எங்க அக்கா செஞ்சது தப்புதான். இப்பமே எனக்கு காதல் வராது. எதுக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். மீனா எனக்கும் தெரியும். எங்க கரெக்ட்டா சொல்லு பாப்பா. ஆவி அக்காவா? டா புடிச்சல்ல பாயிண்ட. எப்படினாலும் பாயிண்ட் பிடிக்கவல. இவரே காதாம்பரி செஞ்சது தப்புதான். இது உண்மையான காதல் மீனா? நானே நம்ப மாட்டேன். என்ன பண்ண நம்புவ? எனக்கு காதல் வரட்டும் நான் நம்புறேன். அதான் நான் என்ன பண்ணணும்? எனக்கு காதலிக்க விடணும். மீனா சோ உங்க கத்தலக்கெல்லாம் நான் பயந்தது போதும். இங்க நான் பயப்பட மாட்டேன். அம்மா இப்ப இங்க வரத பாருங்கம்மா. என்ன செய்யலாம் முடிவு பண்ணுங்க. அத நாங்க எங்க முடிவு சொல்லிட்டோம் அத்தை. எங்க முடிவாதான் அத்தை. அம்மா கொஞ்சமா யோசிச்சு பேசுங்கம்மா. இல்ல யோசிக்க ஒண்ணுமே இல்ல அத்தை. புள்ளை ரெண்டு உட்கார வச்சு ஏமாத்திட்டு அவட்ட இருக்கா. இதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை எங்க எழுப்பணுமா? எங்களுக்கு இப்ப கல்யாணம் நடந்து ஆவணும் அத்தை. அவளுக்கு அவ்வளவு இருக்கும்போது நாம என்ன குறைஞ்சங்களா அத்தை? வேண்டாம் கல்யாணத்தை பண்ணுங்க. கரெக்ட். கழுத்தை பிடிக்கிறதா நல்லது. நான் வேணா ஒரு எட்டு பாத்துட்டு வரட்டா? அத செய்யுங்க சீக்கிரம் போங்க. இல்ல நான் போகல. அந்த பயம் இருக்கட்டும். எங்க நான் போய் என்ன யாரு கேட்டுட்டாரே. அவ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? 6 மணிக்கு சொன்னா 7 மணி ஆகுது இன்னும் வரல. பேசாம தாலி கட்ட வைங்க. அதான் சரி. அத்தை யோசிக்காதீங்க அத்தை. இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கறாங்கன்னு ஊருக்கே தெரியும். இவங்க இப்ப கல்யாணம் பண்ணாலும் யாரும் பெருசா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்ல ஒண்ணா தான் இருக்காங்க. இதுக்கு அப்புறம் என்ன அத்தை? கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை. ஆதிரா உனக்கு இதுல முழு சம்மதம் தானே? யோசிக்கறாளோ? இல்ல எனக்கு முழு சம்மதம் தான். அப்படி சொல்லிய சிங்க குட்டி காதல் இல்ல என் மேல அவளுக்கு உசுறு. அடே எனக்கு இவ்வளவு மனைவியாத்தல முழு சம்மதம். பரவாயில்லை மீனா குட்டி. அந்த ரூம்ல தாலி வச்சிருக்கோம்ல போய் எடுத்துட்டு வா. அப்ப முதல்ல வாங்கி வச்சிட்டியே? ஆசை அவசரத்துக்கு உதவுமேன்னு வாங்கி வச்சிருந்தோம். ஆசை அவசரத்துக்கா? இல்ல நம்ம வீட்ல 2 ஜோடி இருக்குது. ஏதாவது ஒண்ணு வேண்டாத வேலை பார்த்துட்டுனா தாலி கட்டி வச்சிரலாமேன்னு வாங்கி வச்சிருந்தோம். பொறுப்பா இருந்திருக்கியே. ஆமா ஐடியா கொடுத்தது என்னமா மீனா தான். நினைச்சேன் அவ தான இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பா. மாமியாரே சும்மா கோபப்படாதீங்க. உங்க மகன் சரிசுக்கு தான் காதல் வரலன்னா அதுக்காக இங்க இருக்க 2 ஜோடிக்கு காதல் வராம இருக்கும். ஏதாவது வேண்டாத வேலை பார்த்துட்டாவன்னா அந்த நேரத்துல தாலி கட்டி அலைய முடியும். அதான் ஒண்ணு வாங்கி கொண்டு வச்சேன். வா அறிவு இருக்கு பாரு அறிவு. ரொம்ப புகழாதீங்க மாமியாரே. டா அவசரத்துக்கு உதவிட்டு பத்தியில. சரிதான். அம்மா பக்கத்து வீட்ல அவங்களே கூட்டிட்டு வா. அப்புறம் நம்ம தெருல இருக்க 2-3 பேரை கூட்டிட்டு வா. எல்லாரும் முன்னாடியும் வச்சு தாலி கட்டிடலாம். சரிங்க அத்தை. டேய் மதன் சொல்லுங்கம்மா. டிஸ்டர்ப் பண்ணீங்க எல்லாரும் படி நீ பண்ணிரே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சரிசே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நீ தான் கவனிக்கணும். சரிங்கம்மா. பயந்துகிட்டே நெல்லு. சரி மீனக்கட்டி போய் தாலி கட்டிட்டு வாமா. மனசில் தான் எழுதி